Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த மைசூர் பாக்கு செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அந்த கடாயில 1/4 கப் அளவு நெய்க்கு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் நெய் எண்ணெய் எல்லாமே அளந்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவு கடலை மாவுனா 1/2 கப் அளவு நெய்யும் 1/2 கப் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம். அதனால் 1/4 கப் அளவு நெய்யும் 1/4 கப் அளவு எண்ணெயும் எடுத்திருக்கோம். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயாக வச்சுக்கலாம். அந்த கடாயில் அதே போல் 2 கப்லேயும் 3/4 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை, அதுக்கப்புறமா இன்னொரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். மொத்தமாக சேர்த்து 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த 1/2 கப் அளவு சர்க்கரைக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அதிலிருந்து எடுத்து நம்ம மைசூர் பாக்கு செஞ்சதுக்கப்புறம் எந்த ட்ரேவில் மாற்றி வைக்கிறோமோ அந்த ட்ரேவை ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மைசூர் பாக்கு செஞ்ச உடனே நம்ம அந்த ட்ரேக்கு மாற்றிடுவோம். அதனால் முன்னாடியே க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்து வரட்டும். இப்போது சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. அதாவது லைட்டாக கம்பி பதம் ஃபார்ம் ஆகும் பொழுதே நம்ம எடுத்துடணும். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே விட்டிங்கன்னா நம்மளோட மைசூர் பாக்கு எல்லாமே ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாப்பிட முடியாது. பாருங்கள், ஒரு கம்பி பதம் இது மாதிரி உடஞ்சி போயிருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு கடலை மாவு. இந்த கடலை மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி இருந்துச்சுனாலும் மைசூர் பாக்கு சரியாக வராது. கட்டியே இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கடலை மாவுலாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. அது மாதிரி வெந்து வந்துச்சுனாவே நம்மளுக்கு பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திகிட்டே இருக்கிறோம். அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது, ஆன்லேயே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து நம்ம மைசூர் பாக்கு செய்கிறோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடக்கூடாது. இந்த ப்ரிப்ரேஷன் செய்கிறதுக்கு எப்படியும் 3/4 மணி நேரமாக தான் ஆகும். அதாவது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இது மாதிரி எண்ணெயை எடுத்து ஊற்றும் பொழுது இது மாதிரி சுருன்னு ஒரு சவுண்டு வரும் நமக்கு. அதாவது ஒரு டைம் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு டைம் எண்ணெயை ஊற்றணும். உடனேவும் ஊற்றக்கூடாது. இது பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு லேயராக வர ஆரம்பிக்குது. பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக்கு எல்லாமே நல்லா லேயராக வந்திருக்கு. அதே போல் கடாயிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு. பபுள்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீதி உள்ள எண்ணெய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ட்ரேக்கு மாற்றிக்கலாம்.
அதாவது நிறைய நம்மளோட மைசூர் பாக்கில் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ட்ரேக்கு மாற்றிக்கலாம். அதாவது மைசூர் பாக்கை செஞ்சு முடித்த உடனே ட்ரேக்கு மாற்றிடுங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட மைசூர் பாக்கு எல்லாமே கடாயிலே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறம் லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது கையிலேயே இது மாதிரி வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. மைசூர் பாக்கு ட்ரேக்கு மாற்றின உடனே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணிங்கன்னா கூட மைசூர் பாக்கு எல்லாமே உடைய ஆரம்பிச்சிரும். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டுட்டு அதை 2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. நல்லா கூலாகட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக்கு எல்லாமே அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேவை வந்து மேலே வச்சுட்டு இது மாதிரி கவிழ்த்து விட்டிங்கனாவே போதும். நம்மளோட மைசூர் பாக்கு எல்லாமே சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே பீஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நைஃபை வச்சு லைட்டாக இது மாதிரி கட் பண்ணிங்கனாவே போதும். இது எல்லாமே நல்லா பீஸாக உடைய ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடைஞ்சி வருதுன்னு. பாருங்கள், கை வச்சு இப்படி எடுத்திங்கனாலும் போதும், நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மைசூர் பாக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.